Good morning students, welcome to 10th Bioscience class. In this class, discuss about lesson 22 Environmental Management. Topic in introduction. Environmental management deals with environmental management எதை பற்றி சொல்கிறாங்கன்னா different aspect of environment. It is structure, function, it is quality, it is maintenance including consideration of it is living and non-living components. அடுத்து conservation of natural resource makes important contribution to the social economic development of country. ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸாக கன்சல்ட் பண்ணி ஆகணும், பாதுகாத்து ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். அதாவது ஃபாரஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அவர் என்வரன்மெண்ட், டாமினேட் பை மைக்ரோ ஆர்கானிசம், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், ரப்பு, கிளைம்பேட், டென்ஸ் ட்ரீஸ். அடுத்து ப்ரொவைட் த ஹேபிட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ், கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரி, விட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ், த ப்ரொவைட் வுட்டு, ஃபுட்டு, வாட்டர், ஃபைபர், மெடிசின்ஸ். நெக்ஸ்ட் என்வரான்மெண்டல் கன்சர்ன், த ஆக்டர்ஸ் கார்பன் சிங்க், ரெகுலேட் த கிளைமேட் கண்டிஷன், இன்க்ரீஸ் த ரெயின்ஃபால், ரெடியூஸ் த குளோபல் வார்மிங், ப்ரிவென்ட்ஸ் த நேச்சர் ஹசார்டஸ் லைக் ஃப்ளூட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைடர், protect the wildlife and also catchment for the water conservations, maintaining the ecological balance. ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்துன்னா ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ். So next topic வந்து deforestation. So what is deforestation? So deforestation is the destruction of large area of forest. ஸோ வந்து அதிகமாக காடு அழிக்கிறது பேர் deforestation. ஸோ எதனால் வந்து என்ன ரீசன்னா, ஸோ இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர்ஸ், அர்பனைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், டேம், ரோடு, பில்டிங், இண்டஸ்ட்ரீஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், இந்த காரணத்தினால என்னது அந்த டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. ஸோ வாட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் கேட்டிங்கன்னா, சரி என்ன எஃபெக்ட் வேணால் ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது ஃப்ளூட்ஸு, ட்ராட், சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்டு டிசர்டிஃபிகேஷன். ஸோ வாட்ஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்? தி இம்பார்ட்டன்ட் மெசர்ஸ், என்னென்ன மெசர்ஸ் நடவடிக்கை எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃபாரஸ்டேஷன். ஸோ அஃபாரஸ்டேஷன் என்ன வரும்னா வன்மக உற்சவம் ஒரு ப்ரோக்ராம் வரும். என்ன ப்ரோக்ராம்னா பிளான்டிங் அண்டு ப்ரொடெக்டிங் ட்ரீஸ். செகண்ட் ஒன் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். தேர்ட் ஒன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ த லாஸ். அதாவது நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1952 1988 ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்னது ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது வைல்ட் லைஃப் அண்ட் இட் இஸ் கன்சர்வேஷன். வாட் இஸ் வைல்ட் லைஃப்னு கேட்டோம்னா, ரெஃபர்ஸ் டு த அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லிவிங் த நேச்சுரல் ஹேபிட், அதாவது இயற்கையான சூழ்நிலை வளரக்கூடிய அனிமல்ஸ் தான் சொல்லணும் வைல்ட் லைஃப். ஸோ டெக்லைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்ஸ், அதாவது 1970 2014 இந்த வைல்ட் லைஃபுடைய பெர்சன்டேஜ் வந்து 50% டெக்லைன் ஆகிடுச்சு. எய்ம் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, த மெயின் எய்ம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். அதுக்கடுத்து டு ப்ரெசர்வ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டிங்ஷன்ஸ். அதுக்கடுத்து 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். அதாவது இந்த வைல்ட் லைஃப் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியா போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது IBWL. அதுக்கடுத்து வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட், அதாவது WWF ஃபார் நேச்சர்ஸ். இதே மாதிரி நிறைய WCN, IUCN, CIDES, அதுக்கடுத்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, லாஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, டெராடூன். இவ்வளோ ஆர்கனைசேஷன் அந்த வந்து என்னது கன்சர்வேஷன் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறது சாயில் எரோஷன்ஸ். ஸோ வாட் இஸ் சாயில் எரோஷன் கேட்டோம்னா, ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் சாயில் பை விண்ட் ஆர் வாட்டர், இட் இஸ் கால்டு சாயில் எரோஷன்ஸ். ஸோ ஏஜென்ட் ஆஃப் சாயில் எரோஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன ஏஜென்ட்ஸ் வருதுன்னா, ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்டு, ஏர் கரண்ட்ஸு, ஃப்ளோயிங் வாட்டர், லேண்ட்ஸ்லைட், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஃபார்மிங் அண்டு மைனிங், ஓவர் கிராசிங் பை கேட்டில்ஸ். இதெல்லாம் வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ரிட்டைன் த வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். அடுத்து கேட்டில் கிராசிங் சுட் பி கண்ட்ரோல்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க டாபிக் என்ன டாபிக்னா, ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் எடுத்தோம்னா, இஸ் அதர்வைஸ் கால்டு எக்ஸ்காஸ்டபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ அதாவது எனர்ஜி அப்டெயின் ஃப்ரம் த சோர்ஸ் தட் கேனாட் ரெனியூ தெம்செல்ஸ் ஓவர் எ ஷார்ட் பீரியட் அட் டைம் இஸ் நோன் அஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். அதாவது எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த எனர்ஜி மறுபடியும் என்னது, ஸோ மறுபடியும் உருவாகிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எனர்ஜி சொல்கிறாங்கன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், அதுக்கடுத்து நியூக்ளியர் பவர், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனர்ஜி கிடைக்குன்னா, 90% ஆஃப் எனர்ஜி வந்து வேர்ல்டு வந்து இதில் வந்து எனர்ஜி எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அது இன்எக்ஸ்காஸ்டபிள் எனர்ஜி ரிசோர்ஸு. தீஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் ஆர் அவைலபிள் இன்ட்டு அன்லிமிட்டட் அமௌண்ட் இன் தி நேச்சர். இயற்கையிலேயே வந்து என்னது அன்லிமிட்டடாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். த கேன் பி ரெனியூ ஓவர் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதனால ஸோ ஷார்ட் பீரியட் என்ன ஆகிரும், அது ரெனியூவல் ஆகிக்கிறோம்.
ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், பயோஃபியூல்ஸ், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் டைட்டல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, wind energy. These are called renewable resource. So அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fossil fuels. So fossil fuels means is found inside the earth crust and are energy rich substance formed by the natural process such as anaerobic decomposition and fermented organisms. So next topic பாருங்கள், coal and petroleum. So coal and petroleum are the natural resource are called fossil fuels. So obtained from formed from the degradation of biomass buried deep under the earth million of years. Million of years முன்னாடி பயோமாஸ் நிறைய பிளான்ட் டீப்பாக சீக்கு டீப்பாக உள்ளே போய் என்ன ஃபார்ம் ஆகிருக்குமா, பெட்ரோலியம் அண்ட் கோலாக ஃபார்ம் ஆகிருக்கு. கோல் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது தெர்மல் பவர் பிளான்ட்டில். பெட்ரோலியம் வந்து யூஸ் ஆகுதுன்னா, ஸோ பெட்ரோலியம் இஸ் க்ரூட் ஆயில். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஆயில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு பெட்ரோலும் டீசலும் கிடைக்குது. இது இந்த பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஆட்டோமொபைல், ட்ரக்கு, ட்ரெயின், ஷிப் அண்டு ஏர்பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஹெரோசின் அண்ட் எல்பிஜி, இதே நமக்கு இதில் பெட்ரோலியத்தில் நமக்கு கிடைக்குது. எதுக்கு யூஸ் பண்ணால் டொமஸ்டிக் ஃபியூலாகவும் குக்கிங் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் டு கன்சிடர் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்டு இஃப் வில் இன்டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல். அடுத்து யூஸிங் த bicycle ஃபார் கவரிங் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார், ஸ்கூட்டர் ஆர் மோட்டார் சைக்கிள்ஸ். அதுக்கு யூஸிங் த ப்ரெஷர் குக்கர். அதுக்கு motor vehicles should be designed with the fuel efficiency engine to increase the efficiency, also reduce the air pollutions. ஓகே, இதெல்லாம் என்னன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் டு கன்சிடர் பெட்ரோலியம் அண்ட் கோல். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கப்பட்ட டாபிக் என்னன்னா சோலார் எனர்ஜி. அதாவது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜின்னு சொன்னால் சோலார் எனர்ஜி இஸ் த எனர்ஜி obtained from the sun. சோலார் எனர்ஜி டிவைஸ் எடுத்துக்கணும். த வேரியஸ் டிவைஸ் யூஸ்டு ஃபார் ஹார்னஸிங் சன் எனர்ஜி ஆர் கால்டு சோலார் டிவைசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், solar cells it is the photoviolet device. It is made up of silicon that convert sunlight directly into electricity. Uses of solar cell எடுத்துக்கணும்னா, it can be used for street lighting, traffic signals, water pumping, battery charging systems. Next பாருங்கள், solar panels. Arrangement of many solar cells side by side connected to each other is called solar panels. அடுத்து பாருங்கள், சோலார் குக்கர் it is consist of the insulated metal box and wooden box which is painted from the inside. ஓகேங்களா, இதுதான் வந்து சோலார் குக்கர்ஸ். அதுக்கடுத்து சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். இது அதாவது சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்டில் மெனி சோலார் பேனல்ஸ் ஆர் யூஸ்டு டு concentrate the sun rays to heat up water into steam. The steam is used to run the turbines to produce the electricity. Advantage of solar energy எடுத்துக்கணும்னா, it is available in the abundance in our country. First point. அடுத்து it is a renewable source of energy. அடுத்து it is used for generating electricity and heat. Does not cause pollution. இது மெயின் யூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறதுனா பயோகேஸ். ஸோ பயோகேஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் மீத்தேன், hydrogen sulfide, carbon dioxide and hydrogens. So it is always called copper gas. ஓகேங்களா, ஸோ யூஸ் ஆஃப் பயோகேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, it is used as fuel for cooking. It is used to run motor and pump set. It is used to the generate electricity. Advantage of biogas எடுத்துக்கிட்டோம்னா, it burns without smoke, therefore cause the less pollution. So next topic பாருங்க, shale gas. So shale gas refers to the soft finely stratified sedimentary rocks formed from the compaction of small old rocks containing mud and minerals such as the quartz and calcite என்ற மினரல்ஸ் அதில் காணப்படுது. அப்போ பாருங்கள், the fuel is extracted by the technique is called hydraulic fracturing. அடுத்து the hydraulic fracturing தான் drilling or well boring of sedimentary rock layers to reach the protective reservoir layers. அடுத்து environmental concern of the shale gas எடுத்துக்கிட்டோம்னா, shale drilling could affect the groundwater reserve, contaminate the drinking water resource, also affect the fertility of soil. அதுக்கு million gallon of water is needed to break and release the shale gas, which in turn affect the water tables also. அடுத்து நம்ம பார்க்க போகிறது wind energy. So wind energy is a kinetic energy possessed by the wind to the high speed that can be converted into mechanical power by wind turbines. So what is the wind advantage of wind energy எடுத்துக்கோம்னா, wind energy is the free, eco-friendly, renewable source of energy. It does not cause the pollution. Main points. அடுத்து windmill is the machine that converted the energy of wind into rotational energy by broad blade attached to the rotating axis. ஓகேங்களா, அது என்ன அந்த மெக்கானிக் எனர்ஜியை என்ன எனர்ஜியாக மாற்றுது, எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். இது windmill. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, வாட்டர் எனர்ஜி. So harnessing of energy from the flowing water can be used to produce the electricity. The technique of harness the water energy is called hydropower.
ஸோ அடுத்து பாருங்கள், ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் கன்வெர்ட் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் இன்டு எலக்ட்ரிசிட்டி. அதாவது என்னது, அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி என்னவாக மாறுதுன்னா எலக்ட்ரிசிட்டியாக மாறும். திஸ் இஸ் கால்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி அப்டெயின் ஃப்ரம் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆஃப் due to the ocean tides. It is called tidal energy. Advantage of tidal energy is, so tidal energy does not produce any பொல்யூஷன்ஸ். இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடியுது 22. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 23, அதாவது விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு கம்ப்யூட்டர் லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் வரக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் வரும். அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபைல். ஸோ ஃபைல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்புட் வி கெட் ஃப்ரம் த எனி அப்ளிகேஷன், இட் இஸ் காமன்லி ரெஃபர் டு த ஃபைல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோல்டர் இஸ் எ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தட் கண்டெயின் த மல்டிபிள் ஃபைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ராட்ச். ஸோ ஸ்க்ராட்ச் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ராட்ச் இஸ் த சாஃப்ட்வேர் யூஸ்டு டு கிரியேட் த அனிமேஷன் கார்ட்டூன் கேம்ஸ் ஈஸிலி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்வாமெண்ட், அதாவது ஸ்க்ராட்ச் என்வாமெண்ட் எடிட்டர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டேஜ். ஸோ வாட் இஸ் ஸ்டேஜுங்கன்னா ஸ்டேஜ் இஸ் த பேக்ரவுண்ட் அப்பியரிங் வென் வி ஓப்பன் த ஸ்க்ராட்ச் விண்டோ. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ப்ரைட். ஸ்ப்ரைட்னு வந்து கேரக்டர் ஆன் தி பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்க்ராட்ச் விண்டோ நோன் அஸ் த ஸ்ப்ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கிரிப்ட் எடிட்டர், கன்சியூம் எடிட்டர் இருக்குது. அடுத்து ஸ்கிரிப்ட் எடிட்டர் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஏரியா, பிளாக் மெனு, பிளாக் பிளேட். ஓகேங்களா.